என்டிஏ தானே இப்பதானே நேற்று காலையில இருந்து 10:30 மணில இருந்து நைட் 10:30 வரைக்கும் மீட்டிங் போயிருக்கு எங்களுக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. என்டிஏ மீட்டிங் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி முதல் எங்களுடைய இந்திய ஜனநாயக கூட்டணியோட இது இருக்கு. கரூர் சம்பவம் விஷயமா நேற்று விஜய் வந்து விசாரணைக்கு தொடர்ந்து அவரை தொடர்ந்து ஜான் ஆரோக்கியம் வந்து சம்மந்தம் அவருக்கு அனுப்பப்பட்ட சம்மந்தம் என்னன்னா இவருடைய நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டில் இருந்து பணங்கள் பெறப்பட்டதா சம்மந்தம். நம்ம அதுல ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. கோர்ட் இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இந்த விஷயத்துல ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன தகவல் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி விசாரணை கூப்பிட்றாங்கன்னா ஐ திங்க் விஜய் நல்ல கோஆப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. விசாரணைக்கு போக மாட்டேன்னா சொல்லவே இல்லை, அவர் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது விசாரணை நடக்குதுன்னு அது எப்படி இருக்கணுமோ அது போட்டோம். அதே போல தற்போது விஜய்க்கு வந்து ஒரு நடிகராக தான் அந்த திரைப்படம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் நடிகர் சங்கத்தில் இருந்தோம் இருந்தோம் அவருக்கு ஒரு ஆதரவான வர நம்ம பார்க்குறோம். பார்க்குறீங்க நடிகர் சங்கம் ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகர் அவருக்கே ஒரு நடிகர் சங்க ஆதரவு இல்லாத போது மற்ற சிறு நடிகர் இல்லை எப்படி அது பார்க்க முடியும்? நடிகர் சங்கத்துல இருந்து எப்படி இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்க வந்து நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாங்களே போய் சப்போர்ட் பண்ணுவோங்கிறது கிடையாது. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அப்போதான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாதான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும். அவ்வளவுதானே இருக்கு. இந்த விஷயம் வந்து அதாவது தெலுங்குல கேசரி படம் தான் தமிழ்ல அவங்க ரீமேக் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஈஸியா கிடைச்ச சென்சார் போது இதுக்கு வந்து தாமதமா வந்து ஒரு அரசியல் காரணங்களால. இது ஜனநாயகன் யாராவது பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நான் இல்ல வெளியில உட்காந்துட்டு இந்த மாதிரி கருத்து சொல்றதுக்கு யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்க யூடியூப் முன்னாடி, அவங்க பார்த்தாங்களா? பார்க்காமலே நீங்க ஏன் முடிவுக்கு வரீங்க? இப்போ சென்சர் போர்ட்ல அதை கிளியர் பண்ணலைன்னா நிச்சயமாக அங்க சென்சிட்டிவிட்டிஸ் இருக்கும், அவங்க அதை பார்த்துட்டு வேண்டாம்னா சொல்லியிருப்பாங்க. இது ஜனநாயகத்தை மட்டுமல்ல, நீங்க பராசக்தி சொல்லும் போது அதுக்கு வந்து சிபிஎஃப்சில இருந்து தடை இருக்குன்னு சொன்னாங்க, வந்துச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து ரெட் ஜாயிண்ட் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சது யாரு? உங்க கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் தானே. கூட்டணியில இருந்து இது ஜனநாயகத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து பராசக்தியை பேன் பண்ணணும் ரிலீஸ்க்கு அப்புறம், பார்த்ததுக்கு அப்புறம். இந்த மாதிரி படம் பார்க்காமயே ஒரு முன்னாடியே உட்காந்துட்டு நானும் கேமரா முன்னாடி நின்றுட்டு பேசுவேன், கருத்து சொல்றவங்களும் இப்போ எல்லாம் எல்லா இடத்துல காளான் வளரும் பாருங்க, ஒரு மழை வந்தோடனே அந்த மாதிரி எல்லா இடத்துல வளர ஆரம்பிச்சுட்டாங்க. படம் வரட்டும், பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க.